ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிலாம் பார்க்குறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து தமிழுக்கான, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் எஃபோர்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமிங்கிற சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் போய் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் துணையோடு சாலைகளை கடக்க வேண்டும்? அதாவது எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து பெரியவர்கள் துணையோடு சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் 8. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் வந்து பெரியவர்கள் துணையோடு சாலையை கடக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீரானது உப்பு நீராகும்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 97. புவியில் காணப்படும் நீரில் உப்பு நீர் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97% வந்து உப்பு நீர் தான். நன்னீர் மட்டும் 3% வந்து வெறும் நன்னீர் வந்து 3% தான், சரிங்களா? உப்பு நீர் வந்து 97%. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதோட ஆன்சர் 65 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பின்வருவனவற்றில் எது வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்படவில்லை? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜெய்ப்பூர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதாவது ஜெய்ப்பூர்ங்கிற ஊர் மட்டும் வந்து வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்படவில்லை. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். சதாரா, ஜான்சி, நாக்பூர் இது மூணுமே வந்து வாரிசு இழப்பு கொள்கையின்படி தான் வந்து இணைக்கப்பட்டது, சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்பாங்க. சதாரா, ஜான்சி, நாக்பூர். நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர்? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் லவாய்சியர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர். இந்தியா விடுதலை பெற்ற நாள்? இந்தியா விடுதலை பெற்ற நாள். ஒரு ஆன்சர் ஆகஸ்ட் 15, 1947. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆகஸ்ட் 15, 1947 தான் வந்து இந்தியா விடுதலை பெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் கருத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஒரு ஆன்சர் 2008 ஜூலை 18. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் கருத்து வந்து எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 ஜூலை 18, சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. MgSO4 7H2O என்பது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு? அதாவது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எதுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்
எப்சம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். MgSO4 7H2O என்பது வந்து எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம். அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதான் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஏன்னா ரெண்டுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஏன்னா பேர் பாருங்கள், இது எப்சம், இது ஜிப்சம். ஜிப்சத்தின் வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O. ஜிப்சத்துக்கு பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O. நல்லா பார்த்துங்க ரெண்டுக்கும், சரிங்களா. எப்சம்னா MgSO4 2H2O. இது ரெண்டுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின் வருபவர்களில் யார் மிதவாத தேசிய தலைவர்? அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து மிதவாத தேசிய தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோபாலகிருஷ்ணன் கோகலே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து மிதவாத தேசிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே, சரிங்களா. இவங்க தான் வந்து மிதவாத தேசிய தலைவர். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாத தேசிய தலைவர், அதாவது லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர். இவர் வந்து தீவிரவாத தேசிய தலைவர்கள், சரிங்களா. இதை வந்து நல்லா டீட்டெயிலில் பார்த்துங்க. யாரை பார்ப்போமா, மிதவாத தேசிய தலைவர் யார் பார்ப்போம், தீவிரவாத தேசிய தலைவர் யாரான்னு பார்த்துக்குங்க. இதோட எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். மிதவாத தேசிய தலைவர்கள் யாரான்னு பாருங்கள். பெரோஸ் மேத்தா, லால் மோகன் கோஸ், தாதாபாய் நவ்ரோஜி. இவங்க எல்லாம் வந்து இவங்க 3 பேரும் வந்து மிதவாத தேசிய தலைவர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, சரிங்களா. எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. தீவிரவாத தேசிய தலைவர் யாரான்னு பாருங்கள். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். இவங்கெல்லாம் வந்து தீவிரவாத தேசிய தலைவரில் முக்கியமானவர்கள். எக்ஸாமில் கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்த 2 பேரில் வந்து யாராச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. ஒவ்வொரு வருடமும் டேஸாம் தேதி மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மே 28. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதி மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜியை குணப்படுத்த பயன்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, துளசி. துளசி வந்து இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜியை குணப்படுத்த பயன்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து துளசி தான் வந்து கரெக்டானது. முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்? இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்? ஆன்சர் ஜோதிராவ் பூலே, சாவித்ராய் பூலே. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதாவது பெண்களுக்கான, அதாவது முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே, சாவித்ராய் பூலே. இவங்க 2 பேர் தான் வந்து பெண்களுக்கான பள்ளி தொடங்கினதில் ஃபஸ்ட்டு, சரிங்களா. ஃபஸ்ட்டு தொடங்கினது. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம்? இந்த கொஸ்டினும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஆன்சர் பெங்களூர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா 1929. இந்த சாரதா சட்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க.
ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாரதா சட்டம் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம். சரிங்களா, இது வந்து அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1929 சாரதா சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் தான் வந்து சாரதா சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இதோட மறுபெயரோட சொல்லலாம். அதை 1929 சாரதா சட்டம் என அழைக்கப்பட்டது. இந்த பேர் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் என்பது வந்து 1929 சாரதா சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், இந்த சட்டம் எதுக்காக வந்தாங்கன்னா அதே மாதிரி இதில் பார்த்தோம்ங்களா, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் குழந்தை திருமணங்களை தடுக்க இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இச்சட்டம். சாரதா சட்டம் அதாவது குழந்தை திருமண தடுப்பு சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 செப்டம்பர் 28. இது வந்து 29 மட்டும் நம்ம இயர் மட்டும் தான் பார்த்தோம். இது பாருங்கள், டேட்டோட பார்த்துங்க. 1929 செப்டம்பர் 28 தான் வந்து நிறைவேற்றப்பட்டது சாரதா சட்டம். அடுத்த விஷயம் பாருங்கள், இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் டேஷ் வோல்ட் மின்னழுத்தமும் டேஷ் ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் 220, 230 அண்டு 50 ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 220 வோல்ட் மின்னழுத்தமும் 220 அல்லது 230 இந்த ரேஞ்சில் தான் வந்து வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இது எங்கன்னா இந்தியாவில். இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்வது. இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்வது எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆன்சர் கெயில், GAIL. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா கெயில், அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனம் தான் வந்து எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்வது, அதாவது இயற்கை எரிவாயு உற்பத்தியில். சரிங்களா, கீழ்கண்டவற்றில் மக்களாட்சியின் பிறப்பிடம். இந்த கொஸ்டினும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கான்னு சொல்கிறோம்னா இது வந்து போலீஸ் எக்ஸாமில் மட்டும் கிடையாது. நம்ம டிஎன்பிசி சார்ந்து அது தவிர மற்ற எல்லா எக்ஸாமும் இருக்குங்களா. மெயினாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். அடுத்த விஷயம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். விழுப்புரம். இந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். கம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மாநிலம் வந்து கம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ராஜஸ்தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஆன்சர் ஸ்ரீ நாராயண குரு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு. அடுத்த கொஸ்டின், கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வ.உ.சி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு
தலைமை தாங்கியவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணுமா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.